Kavita, life coach, psychologist and career counseling analyst. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா NAP 2020 பாலிசி ட்ரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ NAP 2020 வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு நிறையா டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. பட் we take the positive, we leave the negative. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது. We will focus on only what we can take from that. ஓகேங்களா. நெக்ஸ்ட் NAP 1986 தான் ப்ரீவியஸாக இருந்தது. தட் இஸ் 10+2 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் வச்சுருந்தாங்க. தென் 1992 10+2+3 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை மாற்றினாங்க. ஸோ ஆஃப்டர் தட், ஆஃப்டர் 34 years of gap, then it came NAP 2020. ஸோ NAP 2020 வேணுமா? கண்டிப்பாக வேணும். Because we need change. Only change can bring upliftment. சில சேஞ்சஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ ப்ரீவியஸாக 1986 பார்த்திங்கன்னா ரோட்டே லேர்னிங் மெத்தட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் டு எவ்ரி ஒன், ஆக்சஸ் ஆஃப் எஜுகேஷன், இந்த ரெண்டு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அன்றைக்கி தேவை அது ரெண்டு இருந்தது. அந்த ரெண்டு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தே டிவைஸ் தட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. பட் இன்றைக்கி ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தே ஹாவ் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ், நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. எனக்கு ஐஐடி படிக்கணும், நீட் படிக்கணும், நான் வந்து ஆடிட்டர் ஆகணும், எனக்கு கல்னரி ஆர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐ வாண்ட் ஹேவ் த பைலட் லைசன்ஸ், இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி தேவையான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பாலிசிஸ் கொண்டு வரது இட் இஸ் அ நீட் ஆஃப் அவர். So what is the need? We want to replace the rote learning with the competency based learning. rote learning நான் புக்கை படிக்கிறேன், ஒரு சிலபஸை படிக்கிறேன், ஐ எம் ஸ்டடிங் த லெசன் அண்ட் ரீப்ரொடியூசிங் இந்த எக்ஸாம். நான் போய் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். இட்ஸ் rote learning, யூஷுவல் மெத்தட். ஓகேங்களா. பட் கம்பிட்டன்சி பேஸ்ட் லேர்னிங் எதுக்கு அப்படின்னா ஐஐடி இல்லை நீட் இல்லை எனக்கு வந்து அப்ராட் போகணும், இந்த எஜுகேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா கம்பிட்டன்சி பேஸ்ட் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டண்ட். மோர் நாலேஜ், மோர் ஆஃப் ஸ்கில் பேஸ்ட், தட் இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து அவுடேட்டட் கரிக்குலம். ப்ரீவியஸ் NAP 1986க்கு அப்புறம் 34 yearsக்கு அப்புறம் தே ஹவ் ப்ராட் NAP 2020. ஸோ அவுடேட்டட் கரிக்குலம் ரீப்ளேஸ் பண்ணோம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா the book syllabus will be same for so many years. அதே question bank, அதே questions வரும். The student will refer the question bank and they appear for exam. So and the curriculum replaced பண்ணி they have updated some concepts also. Next பார்த்தீங்கன்னா skill development. ஏன் skill development முக்கியம்? Because we study theory but we don't know where to apply that. நான் தியரியாக படிக்கிறேன், ஆனால் அது எங்கே போயிட்டு நான் அப்ளை பண்ணணும், எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியாது. ஸோ டு fill the gap, bridge the gap between the skill and the education. ஏன் நம்ம ஸ்கில் முக்கியம்னா the student has to get placed in a proper corporate or industry or government sector. ஸோ அவங்க படிக்கிற எஜுகேஷன் வந்து அவங்க எம்பவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நாட் ஜஸ்ட் ஃபார் புட்டிங் அ நேம், புட்டிங் அ டிகிரி நேம் நெக்ஸ்ட் டு ஹிஸ் நேம். ஒரு டிகிரி செக்காக பிடெக் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் அவங்கள எம்பவர் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டை எம்பவர் பண்ணணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் vocational training. ஒரு ஸ்கில் பேஸ்ட் அண்ட் vocational training இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் இன் NAP 2020 ஆல்சோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா NAP 1986 had structure 10+2, but now NAP 2020 has 5+3+3+4. ஸோ அந்த 5 beginning, that early childhood எஜுகேஷனில் வந்து they brought the foundational literacy and numeracy. ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அப்படிங்கிறது அந்த எழுத்தறிவு, மொழி அறிவுக்காக மெயினாக கொடுக்குறாங்க. அப்போது மதர் டங் பேஸ்டு லிட்ரஸி வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மதர் டங்கில் வந்து ஸ்டூடெண்ட் படித்தாங்கன்னா ஈஸியாக தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ், ஹாவ் மோர் டெப்த் நாலேஜ் அப்படிங்காக தே ஹவ் brought the mother tongue importance in the early childhood education. Next numeracy, mathematical learning வந்து ஈஸியாக இருக்குன்னு அங்கேயும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் they have brought the activity based learning. இப்போ early childhoodல வந்து they have to develop the fine motor skill and gross motor skill. ஸோ ஏன்னா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த ஃபைன் மோட்டார் கிராஸ் மோட்டார் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக
ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இம்பார்ட்டண்ட். ஏன்னா பிகினிங்லேயே நம்ம வந்து ப்ராப்பராக அந்த சைல்டுக்கு ஒரு ரூட் கொடுத்துட்டோம் அப்படின்னா he will grow very well in the later stage. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மல்டிலிங்குவலிசம், மும்மொழி கொள்கை இன்னுமே ஒரு டிஸ்கஷனில் இருக்குது நம்மளோட ஸ்டேட்டில். பட் என்இபியோட 2020 வந்து மல்டிலிங்குவலிசம், மும்மொழி கொள்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. யோர் இங்கிலீஷ், தென் ஹிந்தி, அண்ட் தேர்ட் இஸ் யோர் ஸ்டேட் லாங்குவேஜ், மதர் டங் ஸ்டேட் லாங்குவேஜை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வந்து 2025 ஆகஸ்டில் வந்து தே ஆர் ஸ்டில் ஃபாலோயிங் 2 language system அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் தி த்ரீ லாங்குவேஜ் பேஸ்ட் அக்செப்ட் பண்ணலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் ட்ரைனிங். ஆஃப்டர் கிளாஸ் 6 தே ஃபோக்கஸ் மோர் ஆன் தி ஒகேஷ்னல் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங். இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் என்இபி வந்து 2020 ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மேஜர் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டு தி எஜுகேஷன் வந்து என்இபி 2020 ஹேஸ் டன் இட். ஏன் அப்படின்னா நம்ம சிட்டி சைட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா ரிசோர்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஆனால் ரிமோட் ஏரியாஸ், ரொம்ப அவுட்டரில் இருக்காங்க, இல்லை ஒரு மலை பகுதியில் இருக்காங்கன்னா அவங்களால வந்து ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தீக்ஷா ப்ரோக்ராம் has lot of concepts that is given to the online platform. ஓகேங்களா. அதுக்காக they have brought this NEP 2020 also. Next வந்து empowering and bringing more knowledge to the student. இப்போது எனக்கு வந்து கான்செப்ட்ஸ் புரியல, டீச்சர் சொல்கிறது புரியல அப்படின்னா அவங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் போய் they can learn the concepts. அது இம்பார்ட்டண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன் டீச்சர் சிஸ்டம் வந்து இட் இஸ் இன் லாட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. நிறையா வந்து ஸ்கூலில் வந்து ஒன் டீச்சர் சிஸ்டம் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஒரு டீச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக we can give more knowledge also. So that we are trying to bridge the gap. So NEP 2020 is trying to bridge the gap where the student is missing something. ஸோ அவங்க மிஸ் பண்ணுறது வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த NEP 2020 they created ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட், ஃபார் டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட் ஆல்சோ. ஸோ டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிக்கிறேன், அதை வச்சு நான் ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்றைக்கி அது வந்து பொருந்தாது. ஈவன் த டீச்சர் ஹேஸ் டு ஹாவ் த கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இன் தியர் லேர்னிங். ஸோ அவங்களுமே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போய் அவங்க வந்து தே ஹாவ் டு அப்ஸ்கில் தெம்செல்ஃப். ஹையர் எஜுகேஷன் சைடு அது வந்து மேண்டேட்டரியாக இருக்குது. they do faculty orientation and they have to do courses in online platform like Moodle or NPTEL. அது அவங்க டீச்சர்ஸ் நிறையா பண்ணுறாங்க ஹையர் எஜுகேஷன் செக்டாரில். பிகாஸ் அவங்களுமே அந்த நாலேஜில் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஸோ நாட் ஒன்லி எம்பவரிங் த ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் டீச்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், the teacher cannot only do the teaching. He has to be a guide, he has to be a mentor and a nation builder. ஏன்னா இப்போ சயின்டிஸ்ட்டோ ஒரு என்ஜினியரோ ஒரு இண்டஸ்ட்ரியல் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணால் அவங்க ஒர்க் அங்கேயே முடிஞ்சிருது. பட் டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம சொசைட்டிக்கு ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு வெரி குட் இண்டிவிஜுவல் he has to be to the society. அப்போ டீச்சர் ரோல் இஸ் மேஜர் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ அந்த டீச்சர் எம்பவர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து NEP 2020 ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா NEP 2020யோட ஒரு பாலிசி பார்த்திங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இந்த ஹையர் எஜுகேஷன். இந்த 4 years ப்ரோக்ராம் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னுமே அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஓகேங்களா. ஸ்டில் இட் இஸ் தேர், பட் இட் இஸ் டன் இன் NEP 2020, பட் சம் ஸ்டேட் they are not ready to accept this. ஓகேங்களா. ஸோ NEP 2020யோட முக்கியமான விஷயம் கிரியேட்டிவிட்டி ஓவர் கன்ஃபார்மிட்டி, ஸ்கில் ஓவர் ஸ்கோர், லேர்னிங் ஓவர் மெமரைசேஷன். இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் தே ஹவ் சேஞ்ச் லாட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ். ஏன்னா தே வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு சூப்பர் பவர் in the knowledge. They have to do that. So NEP 2020 is not just a policy, a vision for future learning in India to empower student, teacher and build a bridge between the tradition and the technology. Thank you so much.